Hi guys, welcome to our channel. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீ டெரைன் கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜம்ப் சூட் தாங்க பார்க்க போகிறோம். இது 1 year பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைட் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஜம்ப் ஷூட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் பாட்டம் போர்ஷன் சொல்லி 2 பார்ட் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்ஷ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 inches எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணது தான் எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இருக்கணும். அதே மாதிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா 10.5 வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 10.5 அகலம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 11 inch எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சைடு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா தான் இதோட அளவு. ஓகேங்களா, இப்போ நான் 1 inch வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுக்கிறேன் கீழே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பாட்டம் போர்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கர்ட் மாதிரி நீங்கள் தைக்கலாம், இல்லை வந்து ட்ரௌசர்ஸ் மாதிரி நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரௌசர் மாதிரி தான் நான் வந்து தைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா பெருசாகவே நம்ம தைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 1 inch வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக தையல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு 1.5 inches வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரட்சோட அகலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரட்ச் வந்து லென்த் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inches வந்து பார்த்தீங்கன்னா வந்து லென்த் எடுத்துக்கிறேன். மேபி நீங்கள் உங்களோட பேபி ஏஜை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 month பேபியிலேருந்தே நீங்கள் வந்து ஒரு 1 year பேபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 inches வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வந்து 1.5 inches வந்து உள் பக்கமாக தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inches வந்து டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து கொடுத்துடுங்க. அண்ட் தென் காலோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 7 inches வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு கீழே பாட்டம் போர்ஷன் வந்து நமக்கு லூஸாக அண்ட் பெருசாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inches வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inches எடுத்திருக்கேன். அப்போ 7.5 inchesல மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க பாட்டம் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசர் நிக்கர் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி நமக்கு வந்து 2 பீஸ் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு லென்த்து அண்ட் வித்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பார்ட்டையுமே வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வந்து வச்சுருக்கேன். ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டிங் அண்ட் வித் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங். நம்ம எப்பவும் டபுள் ஃபோல்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது 2 ஃபோல்டிங் வரது வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthலேருந்து ஒரு 1 year பேபி வரைக்கும் தாராளமாக நமக்கு வந்து போடலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் தான் நமக்கு வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அளவுகள் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இப்போது ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 9 inches வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா
8.5 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகலம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட பேபிக்கு நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1.25 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். என்னோட பேபிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். அண்ட் அதுலேருந்து ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் இறக்கம் வந்து எடுத்துட்டு அந்த வலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பாடியோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம வீடியோவை யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் போர்ஷன், அதாவது நிக்கர், ட்ரௌசர் இந்த மாதிரி எதனாலும் சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்ல பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நான் ராங் சைடு தான் தையல் போட்டிருக்கேன். இந்த கர்வ் லைன் மாதிரி நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் அந்த வளைவில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதை போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு கீழே கால் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடித்து தையல் போட போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸோட ஷார்ட்ஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் வீடியோ. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு கரெக்டாக மடிச்சுட்டு இப்படி ஒரு திரும்ப அகைன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கால் ரவுண்டுக்கு நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, 1 இன்ச் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விட்டுட்டு இதே மாதிரி கரெக்டாக மடிச்சு அடிச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு. கால் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நம்ம தையல் போட்டுறோம் பார்த்தீங்களா, அது வந்து சென்டராக கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு அது க்ரட்ச் லென்த்தில் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் 2ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அது மாதிரி கால் ரவுண்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம வச்சுட்டு இதுக்கு வந்து 7 இன்ச் வந்து நம்ம காலோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருந்தோம். லெக்கோட ரவுண்டு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு நம்ம விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் வர இடத்துல நீங்கள் ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் நீங்கள் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக பிரியாது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். நிக்கர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த பார்ட் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு குட்டீஸோட ட்ரெஸ் வந்து நல்லா நிக்கர் பார்ட்டு வந்து கீழே நல்லா பெருசாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இது நம்ம அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் வந்து போட போகிறோம். அது ஃபினிஷிங் உங்களுக்கு வரும்போது புரியும். எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து தைக்கலாம். இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஷோல்டர் 2 பார்ட்டையும் எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் கொடுத்து அந்த மாதிரி வச்சுக்கலாம், பட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. இல்லை பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து ஃபினிஷிங்கும் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, நம்ம பேபிக்கு எந்த மாதிரி வேணுங்கிறது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தாங்க. நம்ம உருவாக்குறதா டிசைன்ஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வைக்க போகிறேன். அதை எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சென்டரில் ஒரு கட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பட்டன் வந்து தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு 2 பீஸ் வந்து பிளாக்கெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ அதுதாங்க இந்த இடத்துல பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்படி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் கரெக்டாக ஷோல்டரை மடித்து வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து ஃப்ரண்ட்டில் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸ் பிளாக்கெட், அதாவது ப்ளவுஸில் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, ஹூக் பார்ட் அண்ட் ஐ ஹூக் பார்ட் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 இன்ச்சஸ் வந்து ஹைட் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்ன்னு வந்து நம்ம போட்டு 9 இன்ச்சஸ் வந்து ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ எது வந்து பட்டன் வைக்கிற பார்ட்டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோல் போடுற பார்ட்டு. ஸோ அதனால் நான் பி அந்த ஹெச் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கோ ஐடென்டிஃபிக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹூக் பார்ட் வைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதாவது நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கொடுத்து அதை அப்படியே டோட்டலாக டர்ன் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சிருப்போம். ஸோ இப்போ அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வைக்கிறதுல நம்ம தைக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லப்போனால் கொக்கி பேட்டர்ன் நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அதுதான். இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த அடிஷ்னல் கிளாத்தை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்கோட ஃபுல்லாக உள் பக்கமாக வந்து ராங் சைடு திருப்பிட்டு உள் பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி ராங் சைடு எடுத்துகிட்டு இது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் நமக்கு வந்து போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஹோல் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு கிளாத் அடிஷ்னல் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட டோட்டல் ஹைட் 7 இன்ச்சு. அப்போ 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அப்போ வந்து 9 இன்ச்சு ஹைட்டில் 2.5 இன்ச்சஸ் அகலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கிளாத் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ராங் சைடு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபினிஷிங் கொடுக்கும்போது ஒரு ஃபோல்டிங் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக அந்த ஃபோல்டிங் வரும். இப்போ இந்த மெயின் கிளாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராங் சைடு எடுத்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தில் கெட்ட பக்கம் ஓகேங்களா, அதை எடுத்திருக்கேன். அந்த இடத்துல அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தா இந்த அடிஷ்னல் கிளாத்தை வைத்து நம்ம தையல் போடுறோம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ராங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷ்னல் கிளாத்தை ராங் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கணும் அடிஷ்னல் கிளாத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கமும் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை நல்ல பக்கமும் ஃபோல்டிங். அப்போ நமக்கு எப்படி நீட்டாக ஃபினிஷிங் வரும்னு கேட்டிங்கன்னா, ராங் சைடும் சரி ரைட் சைடும் சரி நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம 2 பீஸ் பிளாக்கெட்டில் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ராங் சைடு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மீதி கிளாத் வந்து ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்போ ராங் சைடு ரைட் சைடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. 2 பார்ட்டுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த 2 கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுக்கலாம் கரெக்டாக. அதாவது நம்ம பட்டன் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கீழே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், மாறாமல் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுருங்க.
நம்ம பட்டன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எது வந்து மேலே வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பட்டன் ஹோல் போடுறது வந்து கீழே இருக்கணும், அந்த பாட்டு. நம்ம பட்டன் போடுற பாட்டு ஃபஸ்ட்டு தைச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த கீழ் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவுகள் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழ் பக்கமாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறக்காக எடுத்திருக்கோம். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம இந்த சைடில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளாக்கெட்டு, அதில் கவர் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனிங் இருக்கிறனால அதுலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி மடித்து ரெண்டாக மடிக்கணும். மடிச்சுட்டு ஃப்ரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம அந்த பிளாக்கெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி எட்ஜு வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் பீஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக எடுத்திருக்கோம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் பைண்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா டபுள் பைண்டிங். அந்த கிளாஸில் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி நெக் பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு ஃபினிஷ் பண்ணி டோட்டலாக நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். அந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இப்போ மெயின் கிளாத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வச்சு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி டேர்னிங்லாம் வரும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சின்ன அர்க்காத் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். அதாவது மெயின் கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன கட் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தையல் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் வரும். இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸில் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டு நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கிராஸ் பீஸை. டேர்ன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே நெக்கு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த நெக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம அதை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டதுக்கப்புறமா ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள், இந்த கிளாத்து இதை வந்து அப்படியே வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் பக்கா ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். உள்ள ராங் சைடு அதை திருப்பி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. மெயின் கிளாத்தில் வந்து எந்த சுருக்கம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துட்டு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கிளாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நெக் வந்து ஃபோல்டிங்கில் அவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது குட்டீஸ் அப்படிங்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணுறக்கும் பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு தையல் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஆம் ஹோல் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த கிராஸ் பீஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. சேம் அதே மாதிரி தான் நெக்கில் நம்ம கொடுத்தோம் பாருங்கள், அந்த மாதிரி ஃபினிஷ் கிராஸ் பீஸ் கொடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஒரு சின்ன அர்க்காத் வந்து கொடுத்துட்டு நம்ம டேர்ன் பண்ணி அடிச்சிடலாம். மெயின் கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கணும். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். நமக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து கிடைக்குங்க இந்த டைப்பில். தையல் போட்டதுக்கப்புறம் ராங் சைடு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள், நெக் வந்து நமக்கு எவ்வளோ நீட்டாக பக்காவாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து பக்காவாக ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஆம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நெக்கு ஆம் ஹோல் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தையல் போட போகிறோம். கரெக்டாக ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அளவு உடம்பு அகலம் வந்து நமக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டாக நமக்கு அளவு கரெக்டாக வரணும், ஃப்ரண்ட் பேக் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணிக்கோ. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடியோட அகலம் வந்து எவ்வளோ வேணுமோ அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ வேணுமோ தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, அதாவது டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராங் சைடு வந்து நம்ம இப்போ திருப்பி வச்சுருக்கோம். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ ராங் சைடு வந்து டாப் போர்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நிக்கர் தைச்சோம் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறோன்னா நல்ல பக்கம் வந்து எடுத்திருக்கோம். இந்த கால் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கால் ரவுண்டு, அந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் போர்ஷன்லேருந்து உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா விடுறோம். அதாவது அந்த நிக்கரோட அந்த கால் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும், டாப் போர்ஷனோட ஷோல்டர்கிட்ட மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த நிக்கரை நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, தையல் போட்டோம் பாருங்கள், அந்த இடமும் டாப் போர்ஷனோட சென்டர் இடமும் நம்ம அந்த 2 கிளாத்தையும் வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் ஃப்ரண்ட்டில். கரெக்டாக இப்போ நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இது வந்து கீழே நிக்கரோட அந்த தையல் சென்டர் தையல் போட்ட இடம், அதை நான் வந்து உங்களுக்கு சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கரெக்டாக சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த 2 பீஸையும் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் மாறக்கூடாது அப்படிங்கிறக்காக. அப்போ அதில் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது டாப் போர்ஷன்லேயும் சென்டர் பாயிண்ட்டு வச்சுட்டு கரெக்டாக கீழே பாட்டம் போர்ஷனோட சென்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா தையல் வந்து போடுறோம். நல்லா கவனிப்போம். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிக்கர் போர்ஷனை நம்ம உள் பக்கமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா டாப்புக்குள்ளே, இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நிக்கர் போர்ஷனோட கால் பாகம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் 2ஐயும் கரெக்டாக வச்சுட்டு நமக்கு வந்து சுற்றி நமக்கு வரும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வருமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக நமக்கு அளவுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சு ஒரு பின் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து வச்சு
ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா தையல் போட்டுட்டு வரலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பின் பண்ணிட்டீங்க, 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சுற்றியும் நம்ம வந்து பின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் எதுவும் வராமல் கரெக்டாக நமக்கு வந்து வரணும். நீங்கள் சுற்றி வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போடுங்க. இப்போ இந்த அளவு வந்து பாட்டமும் நிக்கர் பாயிண்ட்டு நம்ம சேரும்போது கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து நிக்கர் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணும்போது அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 10.5 இன்ச்சு நான் எடுத்திருப்பேன். அப்போ அதுலேருந்து உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்து எடுத்திருப்பேன். அந்த க்ரச்சோட அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 இன்ச்சு நான் எடுத்திருப்பேன். அப்போ 10.5ல் ஒரு 1.5 இன்ச்சு போச்சுன்னா அப்போ நமக்கு எவ்வளோ அகலம் வருது பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் நம்ம வந்து வரும். அதே அளவு தான் நம்ம பாடிஸில் டாப் போர்ஷன் கட் பண்ணும்போது அகலம் வந்து 8.5 இன்ச்சு வைக்கணும். இந்த இடத்துல கண்டிப்பாக டவுட் வரும். டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த சுற்றி வந்து பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருந்து இந்த கீழே பாட்டம் போர்ஷனை நம்ம வந்து இப்படி எடுக்கும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் ரெண்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பின்லாம் குத்திருந்தீங்கன்னா எடுத்துட்டு நீட்டாக இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கும் இந்த நம்ம தைச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். 2ஐயும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். இப்போ ஜம்ப் ஷூட் அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் தான் நமக்கு வந்து ஒரு ஜம்ப் ஷூட் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன கேட்குறீங்கன்னா அந்த டாப் போர்ஷனும் கீழே பாட்டம் போர்ஷனும் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு போர்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா கிளாத்தில். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பையும் பாட்டமையும் ஜாயின் பண்ணிக்கிற சென்டர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 13.5 இன்ச்சஸ் வந்து மொத்த அகலம் வந்து வருது. இப்போ ஜம்ப் ஷூட் அப்படின்னாவே இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் நமக்கு வரக்கூடியது. அப்போ நமக்கு 13.5 வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் எடுத்துகிட்டு 14.5. அப்போ நமக்கு பேக் பார்ட்டையும் சேர்த்தும் போது சுற்றி நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 28 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெல்ட் போர்ஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கிளாத் அடிஷனல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பெல்ட் கிளாத் மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஒரு 2 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கிறேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 இன்ச்சஸ் வந்து நமக்கு வரும். டோட்டலாக சுற்றி வரும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 28 இன்ச்சஸ் மாதிரி நமக்கு வருது. இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னு கேளுங்க நல்லா. இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து குட்டியாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாட்டமையும் டாப்பையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இந்த அடிஷ்னல் கிளாத்தில் மேலே ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னரில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பெல்ட் மாதிரி நான் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ நம்ம என்ன மாதிரி வைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு உள்ளே வந்து ஒரு கயிறு இல்லை எலாஸ்டிக் எது வேணால் கொடுக்கலாம். அப்போ நமக்கு உள்ளே போகிற மாதிரி கேப் கொடுக்கணும். எப்படிங்கிறது கவனிங்க. இப்போ இந்த 2ஐயும் ஜாயின் பண்ண சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சாக் பீஸில் மார்க் பண்ண தெரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இது தையல் போடுறது கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத், அதை மீன் பேக் பார்ட்டும் நமக்கு சேர்த்து இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் நமக்கு வந்து ரவுண்டாக தைக்கணும். இப்போ இந்த பெல்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி மேலே வரும். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு எட்ஜு வந்து இந்த அடிஷ்னல் கிளாத்தில் இந்த எட்ஜை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லை ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த அடிஷ்னல் கிளாத்தில். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையல் போட போகிறோம். இப்போ இது நான் வந்து உங்களுக்கு வேறு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
மெயின் கிளாத்தும் மேலே வச்சு இந்த பெல்ட் கிளாத்தை நம்ம வந்து தையல் போட போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் பக்கம் தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு அதாவது டோட்டலாக நம்ம தைச்ச இப்போ மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து வச்சு அப்படி தையல் போட்டுறாதீங்க. பெல்ட் நமக்கு எப்படி சுற்றி உடம்பு சுற்றியும் வரும் பார்த்தீங்களா, இப்போ அந்த மாதிரி தைக்க போகிறோம். கரெக்டாக இந்த வந்து நீடிலுக்கு கரெக்டாக அந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா கூட நமக்கு வந்து நீட்டாக அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ இந்த நம்ம தைச்ச இந்த கிளாத்தை அப்படியே சுற்றி பெல்ட் மாதிரி தைக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் வந்து கிளியராக கவனிச்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த டாப் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் அந்த சென்டர் தையல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் வந்து இந்த அடிஷ்னல் கிளாத்தை கொடுக்க போகிறோம். இந்த சென்டர் தையல் வந்து நம்ம இங்கே பாருங்கள் சாக்பீஸில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அது இந்த அடிஷ்னல் கிளாத்தை ஒரு சின்ன ஃபோல்டு வந்து மேல் பக்கமாக பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மெயினாக நம்ம தைச்ச கார்மெண்ட்டில் சுற்றியும் இந்த பெல்ட் வர மாதிரி ஃபுல்லாகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அது அப்படியே நம்ம வந்து சுற்றியும் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த அடிஷ்னல் கிளாத்தை கரெக்டாக வந்து வச்சு தைக்கணும். மெயின் கிளாத்தில் எந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டு தைங்க. இப்போ நம்ம கொடுக்குற போர்ஷன் நல்லா கவனிங்க. பெல்ட் மாதிரி நம்ம அந்த போட்டிருக்கக்கூடிய கிளாத்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. போட்டிருக்கக்கூடிய கிளாத் மேலே ஒரு பெல்ட் போர்ஷன் வர மாதிரி இப்போ நம்ம தைச்சிக்கிறோம். நம்ம தைச்ச கார்மெண்ட்டில் மேலே வந்து ஒரு பெல்ட் போர்ஷன் வர மாதிரி இப்போ தைச்சிட்ருக்கோம். இந்த பெல்ட் போர்ஷன் நீங்கள் தைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸே நீங்கள் இந்த அடிஷ்னல் கிளாத் கொடுக்குறது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து டோட்டல் கார்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம சுற்றியும் கொண்டு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பெல்ட் போர்ஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, இப்போ சுற்றி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த எட்ஜில் வந்து அந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். இப்போ ஜம்ப் ஷூட்னால் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பெல்ட் போர்ஷன் மாதிரி எதுக்காக நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கு இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கன்வீனியபிளாக இருக்கும் ஒரு ரோப் மாதிரி கூட நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெல்ட் போர்ஷன் மாதிரி நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இடம் பாருங்கள். நம்ம வந்து இப்படி கீழ்ப்பக்கமாக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே தையல் போட்டோம். இந்த அடிஷ்னல் கிளாத்தில் அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து அடிக்க போகிறோம். இப்போ இந்த கட்டரை வச்சு நான் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கு இல்லை ரோப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ தைச்சிட்ருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடணும். இந்த பெல்ட் போர்ஷன் சுற்றி நம்ம வரும்போது டோட்டலாகவே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி வந்து முடியும் போது 1/4 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாதிரி கட்டினா கூட நம்ம கட்ட போகிறோம். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் பாருங்கள். இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து மேல் பக்கமாக மடக்கி ஃபுல்லாகவே வந்து சுற்றி அடித்தாச்சு. இப்போ இது கீழ் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு தையல் வந்து ஃபுல்லாக போட போகிறோம். கரெக்டாக இந்த மெயின் கிளாத்தில் வந்து எந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ கரெக்டாக இந்த பெல்ட் போர்ஷனில் பெல்ட் நம்ம அடிஷ்னல் கிளாத் கொடுத்து பார்த்தீங்களா, அதில் வந்து கீழே வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த மெயின் கிளாத்லலாம் எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபுல்லாக நம்ம தையல் போட போகிறோம். குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பெல்ட் போர்ஷனுக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு கிளாத், அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில்
கொடுத்து நீங்கள் தைங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சேம் கலரில் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம தைச்சிடலாம். கரெக்டாக அந்த மெயின் கார்மெண்ட்டில் எந்த சுருக்கம்லாம் இல்லாமல் இந்த பெல்ட் போர்ஷனை வந்து தைக்கணும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கார்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிங்க. டோட்டலாகவே இப்போ நம்ம கார்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து கார்மெண்ட்டோட அகலம் வந்து இப்போ நமக்கு பெருசாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண கார்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பெல்ட் போர்ஷன் மட்டும் கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ அதான் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து அந்த கிளாத்தோட சேம் கிளாத்லேயே நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு ரோப்பு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எலாஸ்டிக் கூட நீங்கள் கொடுக்கலாம். எலாஸ்டிக் கொடுக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். இல்லை நீங்கள் வந்து எலாஸ்டிக் வேணாம், இந்த மாதிரி ஒரு ரோப்பு இல்லைனா சேம் கிளாத்லேயே வந்து இந்த கான்ட்ராஸ்ட், இப்போ இந்த மெயின் கிளாத்தில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஒயிட்டு க்ரீன் கலர்லாம் டாட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் கூட நான் கொடுக்கலாம். ஆனால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பெல்ட் போர்ஷனுக்குள்ளே நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து வீடியோவை ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் போர்ஷனுக்குள்ளே நான் இந்த ரோப்பை வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்து எடுத்துடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த ரோப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா, அதே இடத்துல வந்து நமக்கு பெல்ட்டு சுற்றி வந்து நமக்கு முடியுது பாருங்கள், அந்த இடம் வந்துடும். கரெக்டாக அந்த எவ்வளோ நமக்கு ரோப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லென்த்தாகவே விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல கொடுத்து எடுத்தாச்சு. சுற்றி நமக்கு டோட்டலாக இந்த கார்மெண்ட் எப்படின்னா டோட்டலாக இப்போ இந்த ரோப்பை வந்து கார்மெண்ட்டை சுற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பெல்ட் போர்ஷனுக்குள்ளே வச்சுட்டு நமக்கு ரோப் வந்து எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து சுருக்கி தான் போட போகிறோம். ஜம்ப் சூட் அப்படின்னாவே நமக்கு வந்து ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் அந்த மாதிரி தான் வரும். வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து சுருக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து இந்த ரோப்பு வந்து பெல்ட் போர்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரோப்போட ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் நல்லாவே வந்து லென்த்தாக விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.